இங்க இருக்கியா? பொண்ண மறுபடியும் ஒரு தடவை பார்த்துடலாம்னு நினைச்சா பொண்ணை சுத்தி வெறும் ஆட்களாவே இருக்காங்க. எப்படி போறதுன்னே தெரியல. அவளை தேடும் போது அந்த ஆள் வேற வந்துட்டாரு. திக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ, எப்படியோ எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். அண்ணி, மறுபடியும் அந்த பொண்ணை பார்க்கலனா என் வாழ்க்கை இதோட முடிஞ்சிருமா அண்ணி? முடிய விட்டுருவேனா? நான் இருக்கேன். ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்கடி. உன்னை இப்பயே காருக்குள்ள வச்சு கொண்டுடுறேன். அப்பதான் என்ன யாரும் பார்க்க மாட்டாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ ஸ்ருதி. கரெக்டா தாலி கட்டுற நேரத்துல போய் பிரச்சனை பண்ணி அந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன். சக்திய உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன். உனக்கு தைரியம் சொல்லிட்டு போகதான் நான் வந்தேன். நீ இங்கே இரு. சரியா? நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க அண்ணி. நீ கவலையே படாத ஸ்ருதி. இவ்ளோ தூரம் வந்தாச்சுல்ல. அண்ணி, நானும் உங்க கூடவே வந்துருவா. இன்னைக்கு உங்க 2 பேர் கதையும் சேர்த்து முடிக்கிறேன். இவ இருந்தா தானே அவளை கட்டி வைக்கணும்னு துடிச்சிட்டு இருக்கா. முதல்ல அவளை கொன்னுடுறேன், அப்புறமா உன்னை கொல்றேன். 2 பேரும் ஒன்னா போய் சேருங்க. அம்மா குடுங்கம்மா. சரவணா விடு சரவணா. அம்மா. சரவணா என்ன சாக விடு. அம்மா திரும்ப திரும்ப அதையே சொல்லாதீங்கம்மா. சரவணா குடுத்துரு, நான் சாவணும். இப்ப என்னம்மா? ஸ்ருதி உடனே இங்க வரணும், அவ்வளவுதானே? நான் வர வைக்கிறேம்மா. ஸ்ருதி, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. அழாத. கண்டிப்பா சக்தி உன் கழுத்துல தாலி கட்டுவான். அது வரைக்கும் நான் இங்கிருந்து போக மாட்டேன். அண்ணி, அண்ணன் தான் போன் பண்றான். எடு. அண்ணே. ஸ்ருதி, போனை பூங்குடிக்கிட்டு கொடு. இருண்ணே. சாரி சரவணா. பூங்குடி, நீ எதுவுமே சொல்ல வேணாம். என்ன ஏதுன்னு எதுவும் கேட்காம நீ உடனே ஸ்ருதியை கூப்பிட்டு அவளுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிற கல்யாணம் பண்ணதுக்கு உடனே வா. சரவணா, உன்னை எதுவுமே பேச வேண்டாம்னு சொன்ன பூங்குடி. அத மீறி ஏதாவது பண்ணுன சரவணா. ப்ளீஸ் சரவணா, ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ப்ளீஸ் இன்னும் கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் நானே அங்க வந்துருவேன் சரவணா. ப்ளீஸ் சரவணா. உனக்கு அந்த கல்யாணம் நிக்கிறது முக்கியமா இல்ல ஏன் உசிறு முக்கியமா? நீ இப்ப இந்த நிமிஷமே கிளம்பி வரலனா இந்த விஷத்தை நான் குடிச்சிருவேன் பூங்குடி. அண்ணா ப்ளீஸ், நான் வேண்டாம். என்ன பண்ணணும் நீயே முடிவு பண்ணிக்க. ப்ளீஸ் சரவணா, எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா ப்ளீஸ்.
எனக்கு உன்னை விட்டா இந்த உலகத்துல வேற எதுவுமே முக்கியம் இல்ல. அது உனக்கே ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும், நானே மூச்சு நிறுத்தி செத்தாலும் செத்துடுவேன். ஆனா எனக்காக ப்ளீஸ் கொஞ்ச நேரம் விட்டு கொடு சரவணா, ப்ளீஸ். சரி பூங்குடி, உனக்கு அந்த கல்யாணம் நிக்கணும். உனக்கு கொஞ்ச நேரம் அவகாசம் வேணும். தாராளமா எடுத்துக்கோ. எடுத்துக்கோ, தாராளமா எடுத்துக்கோ. என்ன மன்னிச்சிரு பூங்குடி. அண்ணா வேண்டாண்ணா. சரவணா என்ன பண்ற? வேண்டாம். அம்மா, அம்மா அம்மா, என்னை சொல்றதை விடுங்கம்மா. கேளு. சரவணா வேண்டாம். என்ன விடுங்கம்மா. சரவணா வேண்டாம். அம்மா அம்மா. சொல்றதை கேளு. வேண்டாப்பா. என்ன விடுங்கன்னு வேண்டாம். சொன்னேன். சரவணா. அம்மா. சரவணா. சரவணா, சரவணா வேண்டாண்ணா. அண்ணா வேண்டாண்ணா. சரவணா, அண்ணா. ஐயோ அண்ணா வேண்டாண்ணா. சபாஸ், சரியான போட்டி. ஒரே கல்ல 2 மாங்காய் விழுந்துருச்சு. அண்ணா சொன்னா கேளுண்ணா, வேண்டாண்ணா. அண்ணா எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாண்ணா. அண்ணி போலாம், அண்ணி போலாம், அண்ணி வாங்க. இரு. ஐயோ அண்ணா. நேரம் ஆக ஆக எனக்கு நெஞ்செல்லாம் படபடன்னு இருக்கு அர்ச்சனா. எனக்கும் தான் அத்தை. வணக்கம் வாங்க. வணக்கம்மா. மா, அப்பா எங்க? தெரியலப்பா, இங்கேதான் இங்கே இருந்தாரு. நேரமாச்சுமா, அவரை காணோம். யாரோ முக்கியமான ஆள் வரணும்னு சொன்னாரு. ஓ, அன்னைக்கு நிச்சயத்துக்கு வந்தாங்க, அவங்கள பார்க்க போயிருக்காரோ? தெரியலடா. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். பொண்ணுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ எப்பவும் சந்தோஷமா நல்லா இருக்கணும். பொண்ணு வீட்டு சம்பிரதாயம் எல்லாம் முடிஞ்சது. இதுக்கப்புறம் புள்ள வீட்டு சம்பிரதாயம் தான் இருக்கு. அவங்களும் வந்துட்டா எல்லா சம்பிரதாயத்தையும் முடிச்சிடலாம்.